ஹாய், வெல்கம் டு ரியல் அண்ட் ரியல். நமக்கு பிடிச்ச செலிபிரிட்டிஸ் எல்லாமே என்னென்ன பண்றாங்க, இதுலலாம் இன்ட்ரெஸ்டா இருக்காங்க, அவங்க செஞ்ச சில விஷயங்கள் எந்த வகையில நம்மளை இன்ஸ்பயர் பண்ணிருக்கு, இதை பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். இதெல்லாம் நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா வீடியோ ஸ்கிப் பண்ணாம கவனிங்க. நம்ம ரியல் அண்ட் ரியல் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இப்ப வீடியோக்குள்ள போலாமா? முதல்ல நம்ம பார்க்க போகிறது நம்ம உலக நாயகன் கமல் சார் அவர்கள். இவர் ஆக்டிங், டைரக்ஷன், ரைட்டிங், டான்ஸ் மாஸ்டர், சிங்கர், லிரிக் ரைட்டர் எல்லாமே பண்ணியிருக்காரு. அது நமக்கு எல்லாமே தெரிஞ்சதுதான். இவர் இது போக ஒரு சில ஆட்ஸ்ல நடிச்சிருக்காரு. 2015 தீபாவளி ஆட்ஸ்ல நடிச்சிருக்காரு. அதாவது போத்தி சார்ல நடிச்சிருக்காரு. தீபாவளினால எனக்கு வயசு 10 தான் அப்படின்னு ஒரு ஆட் வரும் இல்லையா, அதில் நடிச்சிருக்காரு. அதுல வர பணத்தை அவர் என்ன பண்ணுவாருன்னு பாத்தீங்கன்னா HIV பாதிக்கப்பட்ட பேஷண்ட்ஸ்க்கு அதை கொடுத்துருவாரு. எவ்வளவு பெரிய விஷயம் இல்ல. நடிப்பையும் தாண்டி சில விஷயங்களை அவர் பண்ணிட்டு இருக்காரு. அடுத்து நம்ம பார்க்க போறது கேப்டன் விஜயகாந்த் சார் அவர்கள். இவங்க இண்டஸ்ட்ரிக்கு வந்த புதுசுல சாப்பிடும் போது ஒரு டாப் ஹீரோயின் வந்த உடனே சாப்பிட்டது போல எந்திரி அப்படின்னு எழுப்பிட்டாங்களாம். அப்ப இவர் யோசிச்சாராம், நாளைக்கு நம்ம ஒரு இடத்துக்கு வந்தா கண்டிப்பா இந்த மாதிரி பிரச்சனை யாருக்கும் வரக்கூடாது அப்படின்னு எல்லாருக்குமே ஒரே மாதிரியான சாப்பாடு போடணும்னு முடிவு பண்ணாராம். அப்பெல்லாம் எப்படின்னு பாத்தீங்கன்னா லைட் மேனுக்கு ஒரு மாதிரியும், ஆபீஸ் பாய்க்கு ஒரு மாதிரியும், பெரிய ஹீரோஸ்க்கு ஒரு மாதிரியும் சாப்பாடு போட்டுருந்தாங்களாம். கேப்டன் வந்த பிறகுதான் எல்லாருக்கும் ஒரே மாதிரியான சாப்பாடு போடணுன்ற முடிவை கொண்டு வந்தாங்க. நிறைய டேரக்டர்ஸ் இன்ட்ரடியூஸ் பண்ணிருக்காங்க கேப்டன் அதனாலதான் இவர் மறைஞ்சாலும் மனசுல வாழ்ந்துட்டு இருக்காரு. அடுத்து நம்ம பார்க்க போறது நம்ம AK சார் அவர்கள். AK சார் பாத்தீங்கன்னா நடிப்பாரு, நமக்கு எல்லாமே தெரியும். அவர் நடிப்பாரு, ஆக்ஷன், மாஸ், கிளாஸ் எல்லாமே பண்ணிட்டாரு. இவரோட இன்ட்ரெஸ்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ப்ரொபஷனலி பைக் அண்ட் கார் ரேசர். இவர் கார் ரேஸ்ல நம்ம கலந்துக்கணுன்றத நடிக்கவே வந்தார். கார் ரேஸ்ல போன வருஷம் வின் பண்ணி 3வது இடத்துக்கு நம்ம இந்தியாவுக்கும் பெருமை சேர்த்தாரு. அதுல ஒரு காட்டின ஆர்வத்துல தான் இவர் ஜெயிச்சிருக்காரு நம்ம AK சார் அவர்கள். AK சார் அவர்கள் பாத்தீங்கன்னா தனக்கு மன்றமே வேணாம் அப்படின்னு சொல்லி கலைச்சிருக்காரு. தலன் கூப்பிடும் போது எனக்கு தலன் கூப்பிடாதீங்க, அல்டிமேட் ஸ்டார்னு கூப்பிட்டு அதுவும் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டாரு. சரி, கடவுளே அஜித் அப்படின்னு சொன்னா அதையும் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டாரு. அப்ப நம்ம ஒண்ணு சொல்லுவோம், அழகனே அஜித்னு சொன்னா தப்பா வணங்கி போறாரு இவரு. இதுதான் அஜித் சாரோட அந்த சின்சாரிட்டி. அஜித் சார் பார்த்து நம்ம கத்துக்க வேண்டிய விஷயம். அதே மாதிரி இன்னொன்னு சொன்னாரு, வாழ விடு அப்படின்னு சொல்லுவாங்க. ரொம்பவே ஒரு பெருமையான விஷயம் அது. அடுத்து நம்ம பார்க்க போறது நம்ம தளபதி விஜய் சார் தான் பார்க்க போறோம். இவரு எப்பவுமே சைலண்டாவே இருப்பாருன்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். அதிகமா பேச மாட்டாரு, ஷூட்டிங்லயுமே அதிகமா அவர் பேச மாட்டாருன்றது நமக்கு எல்லாருக்குமே தெரியும். இவரு நடிப்பு மட்டும் இல்லாம சிங்கிங் எல்லாமே பண்ணிருக்காரு. அதுவும் டான்ஸ்ல ஒரு அடிச்சுக்கவே முடியாது. இவரு ஒரு கம்ப்யூட்டர் சென்டர் வச்சிருக்காங்க, அதுல நிறைய பேரை படிக்க வச்சிருக்காரு. அதே மாதிரி இவங்களோட அம்மாவுக்கு சாய்பாபா கோயிலும் கட்டி கொடுத்திருக்காரு. இவங்க அம்மாவுடைய பேர்ல ஷோபா கல்யாண மண்டபம் அப்படின்னு சொல்லி கல்யாண மண்டபமும் வச்சிருக்காரு. சோ இப்ப அவரு புதிய பாதையில போயிட்டு இருக்காரு. அது நமக்கு எல்லாருக்குமே தெரியும். இவரு வந்த புதுசுல பல கிரிட்டிசிசங்களை பார்த்திருக்காரு. இவனுக்கு மூஞ்சி சரியில்லை, இந்த மூஞ்சில நம்ம காசு கொடுத்து பார்க்கணுமா, அந்த மாதிரிலாம் விமர்சனங்களை பார்த்திருக்காரு. அதெல்லாம் மனசுல வச்சுக்காம தொடர்ந்து நினைச்சிட்டே இருந்தாரு. அதனாலதான் அவர் இந்த அளவுக்கு உயர்ந்திருக்காரு. இதுவும் நம்ம அவர்கிட்ட கத்துக்க வேண்டிய விஷயம். எந்த விமர்சனங்கள் வந்தாலும் நம்ம தோண்டு போயிடக்கூடாது. இது நம்ம தளபதிட்ட பிடிச்ச விஷயம். அதே மாதிரி 6 மணிக்கு ஷூட்டிங் அப்படின்னா அதுக்கு முன்னாடியே போயிட்டு வரான். இது அவருடைய தொழிலை மதிக்கிற அந்த விஷயம். ஒரு விஷயத்தை மதிச்சா தான் நமக்கு அது வரும் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம ஸ்கூல்ல சொல்லி கொடுத்துருக்காங்க இல்லையா. இது அவர் கரெக்டா பண்ணதால தான் இன்னைக்கு கரியரோட உச்சத்துல இருக்காரு. வாழ்த்துக்கள் தளபதி. அடுத்து நம்ம நடிப்பின் நாயகன் சூர்யா சார் அவர்கள். இவரு நடிப்பாரு, ஃபைட் பண்ணுவாரு, எல்லாமே நமக்கு தெரியும். இவர் நேருக்கு நேர் படத்துல அறிமுகமான போது பல கிரிட்டிசிசங்களை பார்த்தாருன்ற எத்தனை பேருக்கு தெரியும். அப்ப சூர்யா நடிக்க தெரியல, ஃபைட் பண்ண தெரியல, டான்ஸ் ஆட தெரியல, டயலாக் சரியா பேச தெரியல, இந்த மாதிரி விமர்சனங்களை பார்த்திருக்காரு. பாம்பேல அந்த படத்தோட ஷூட்டிங்ல இருக்கும்போது ஒரு ஹோட்டல்ல பிரியாணி சாப்பிடும் போது இவர் போய் டாக்டர் வசந்த் சொல்லியிருக்காரு, பிரியாணி ரொம்ப சூப்பரா இருக்கும் சார் அப்படின்னு சொல்லும் போது, இதெல்லாம் நல்லா பேசி நடிக்க மட்டும் நடிக்காத, அந்த மாதிரி பேச்செல்லாம் வாங்கியிருக்காரு. இதுக்காகலாம் ரொம்ப தோண்டு போயிட்டாரா, கவலைப்பட்டாரா, இல்ல இன்ட்ரெஸ்ட் விட்டு போயிட்டாரான்னு கேட்டீங்கன்னா அதுதான் கிடையாது. தொடர்ந்து பல படங்கள்ல நடிச்சுக்கிட்டே இருந்தாரு. இப்ப நமக்கு நடிப்பின் நாயகனா ஒரு இன்ஸ்பிரேஷனா இருக்காரு. இவரை பார்த்து நம்ம கத்துக்க வேண்டிய விஷயமும் பல கிரிட்டிசிசங்கள் எவ்வளவு வந்தாலும் நம்ம தோண்டு போயிடக்கூடாது. இவர் நடிகை மட்டும் செய்யறவன்னு பாத்தீங்கன்னா இல்ல, அகரம் பவுண்டேஷன் ஒரு நிறுவனத்தை துவங்கி நிறைய ஏழை மாணவர்களை, ஏழை குழந்தைங்களை படிக்க வைக்கிறாரு. இந்த அவனிவன் படத்துல சின்னதா ஒரு கேமியோ ரோல் பண்ணிருப்பாரு. அதுல ஒரு டயலாக் ஒன்று வரும், அந்த சூரியன் உலகத்துக்கு ஒளி கொடுத்துட்டு இருக்காரு, இந்த சூர்யா குழந்தைங்களுக்கு கல்வி கொடுத்துட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு உண்மையான விஷயம் தான் அது. டயலாகா பார்த்தா டயலாக், ரியலா பாத்தீங்கன்னா அது உண்மைதான், உண்மையான ஒரு விஷயம் தான். என்ன மனுஷன். அதுக்கடுத்து நம்ம பார்க்க போறது டான்ஸ் மாஸ்டர் ராகவா லாரன்ஸ் அவர்கள். இவரு ஒரு சில படங்கள்ல சின்ன சின்ன வேஷங்கள் நடிச்சிருக்காரு. அஜித் சாரோட அமர்கலம், தளபதியோட திருமலை படங்கள்ல நடிச்சிருக்காரு. திருமலை படத்துல நடிச்சது மட்டும் இல்லாம தாம் தக தீம் தக பாட்டுல தளபதியோட சேர்ந்து பெர்ஃபார்மன்ஸ்ல பின்னி பேர்ல எடுத்திருப்பாரு. தளபதி டான்ஸ்ல அடிச்சிக்க முடியாது, லாரன்ஸ் மாஸ்டர் டான்ஸ்ல அடிச்சிக்க முடியாது. 2 பேரும் சேர்ந்தா சும்மாவா அந்த பாட்டு, அந்த வைப் நமக்கு கேட்கும்போது நமக்கு இறங்கி யாரும் போல தோணும். அப்படி ஒரு பெர்ஃபார்மன்ஸை கொடுத்திருப்பாங்க. அது எங்களுக்கு தெரியும். இப்ப என்ன சொல்ல போறேன்னு கேட்டா, லாரன்ஸ் மாஸ்டர் சொந்தமா ஒரு ட்ரஸ்ட் நடத்திட்டு வராரு. அதுல நிறைய குழந்தைங்களை படிக்க வைக்கிறாங்க. அதுல விஷுவலி சேலஞ்சா இருக்கவங்க, பிசிக்கலி சேலஞ்சா இருக்கவங்க, டெஃபா இருக்கவங்க எல்லாருமே அவர் படிக்க வைக்கிறாரு. சோ இது போல நல்ல விஷயங்களை பண்ணிட்டு இருக்காரு நம்ம ராகவா லாரன்ஸ் மாஸ்டர் அவர்கள். அப்புறம்
அம்மா உயிரோடு இருக்கும் போதே அம்மாவுக்கு செலவு வச்சு அம்மாவை பெருமைப்படுத்தினாரு. அம்மாவுக்கு கோயில் கட்டியும் பெருமைப்படுத்தினாரு. இவ்வளவு பெருமையான விஷயம் இல்ல மாஸ்டர், இதெல்லாம் ஓகே. இந்த பேய் போட நடிக்கிறத மட்டும் ஸ்டாப் பண்ணிட்டா நல்லா இருக்கும். அடுத்து நம்ம பார்க்க போறது STR அவர்கள். இவரை பத்தி என்னடான்னு கேட்டீங்கன்னா, இவர் மேல வந்த சர்ச்சைகள் எல்லாமே பாத்தீங்கன்னா, ஷூட்டிங் லேட்டா வராரு, டைமுக்கு வர மாட்டாரு, இதுதான். இதனாலேயே பல தோல்விகளை சந்திச்சாரு. போடா பிடிக்க அப்புறம் எங்கட ஒரு ஆலை காணமேன்னு தேடும் போது வாலு படத்து மூலமா கம்பேக் கொடுத்தாரு. அதுவும் சரியான வெற்றியை அவர் கொடுக்கல. தொடர்ந்து படம் நடிச்சுட்டே வந்தாரு. அப்பயும் சரியான சக்சஸ் அவருக்கு கிடைக்கவே இல்லை. இந்த லேட்டா வராருன்ற அந்த ஒரு விஷயத்தை உடச்சு கொஞ்சம் உடம்பெல்லாம் குறைச்சு வந்ததுனாலதான் மாநாடு படத்துல கம்பேக் கொடுத்தாங்க. அதுல வந்துதான் இந்த சக்சஸ். இவரோட சக்சஸ் பின்னாடி இதுவும் ஒரு காரணம். அடுத்து நம்ம தனுஷ் சார் அவர்கள். தனுஷ் அவர்கள் பாத்தீங்கன்னா, துள்ளுவது இளமை படத்துல அறிமுகமாகும் போது இவனும் நடிக்க வந்துட்டானா, என்ன ஒல்லியாரிறான், இவனும் நடிக்க வந்துட்டானா அந்த மாதிரி கேட்டாங்க. இவரோட அப்பா ஒரு டைரக்டர், அண்ணா ஒரு டைரக்டர். பட் இருந்தாலும் இவரு கிரிட்டிசிசங்களை பார்த்தாரு. அதுக்காக நடிக்க மாட்டேன்னு சொல்லிட்டு போயிட்டாரான்னு கேட்டீங்கன்னா அதான் கிடையாது. தொடர்ந்து காதல் கொண்டேன், திருடா திருடியா நிறைய படங்கள் நடிச்சிட்டே இருந்தாரு. இப்ப நடிப்பு அசுரனா வந்திருக்காரு. நேஷனல் அவார்டும் வாங்கியிருக்காரு. தமிழ்ல மட்டும் இல்லாம ஹாலிவுட், பாலிவுட் எல்லாத்தையும் நடிச்சிட்டு இருக்காரு. இன்னும் டோலிவுட் தானும் போலன்னு நினைக்கிறேன், அதுக்கும் போயிருவாரு. இவர் நடிகர் மட்டும் செஞ்சாருன்னு பாத்தீங்கன்னா இல்ல, டைரக்ஷன் பண்ணிருக்காரு, பாட்டு பாடிருக்காரு, பாட்டு எழுதியிருக்காரு, பல படங்களை தயாரிச்சிருக்காரு. எதிர்நீச்சல், காக்கி சட்டை போன்ற படங்களை தயாரிச்சிருக்காரு. காக்கா முட்டை படமும் இவர் தான் தயாரிச்சிருக்காரு நம்ம தனுஷ் சார் அவர்கள். இவரோட அடுத்த படங்களும் வெற்றி பெறணும்னு நம்ம ரீல் அண்ட் ரீல் சேனல் வாழ்த்துக்களை தெரிவிச்சிருவோம். அடுத்து நம்ம பார்க்க போறது யாருன்னு பாத்தீங்கன்னா விஷால் அவர்கள். விஷால் வந்து சண்டைகோழி போன்ற படங்கள் ஆக்ஷன் ஹீரோவா நடிச்சாரு. அவனிவன் படத்துல மாறுபட்ட ஒரு கதாபாத்திரத்தில் நடிச்சிருப்பாரு. அதாவது மாறுக்கன் உள்ள ஒரு கேரக்டரா நடிச்சிருப்பாரு. அந்த கேரக்டருக்காக ரொம்ப எஃபோர்ட் போட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு நடிச்சிருந்தாரு. அதனால நிறைய தலைவலியும் அனுபவிச்சிருக்காரு. நிறைய பிசிக்கலா நிறைய பாதிக்கப்பட்டிருக்காரு. போன வருஷம் கூட ஒரு மாதிரி ஒரு கை காலம் உதரெல்லாம் எடுத்து ஒரு மாதிரி ஆனார் இல்லையா, அந்த மாதிரி. பட் எனக்குமே இதான் இந்த படம் தான் காரணம் அப்படின்னு அவர் சொன்னதே கிடையாது. பட் அதுக்கான வெற்றியும் அவருக்கு அந்த படத்துல கிடைச்சது. அடுத்து நம்ம பார்க்க போறது நம்ம சியான் விக்ரம் அவர்கள் தான் பார்க்க போறோம். ஐ படத்துக்காக இவர் போட்ட எஃபர்ட்டை யாருமே போட முடியாது. அந்த ஒவ்வொரு கேரக்டருக்குமே கரெக்டா அந்த எஃபர்ட் போட்டு உருவத்தை குறைச்சு அப்படி நடிச்சிருந்தாரு. பட் என்ன, அந்த படத்துக்கு சரியான வெற்றி அவருக்கு கிடைக்கல. அநேகமா நடிச்சதுக்கு நேஷனல் அவார்டு கொடுத்துருக்கணும். பட் ஆனா நடக்காம போயிடுச்சு. என்ன ஒரு மனுஷன். விக்ரம் சார் நிறைய சக்சஸ் கொடுத்துருக்காங்க. அன்னியன் படத்து மூலியமா தில் தூள் படங்கள்ல சக்சஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. என்னமோ தெரியல, இப்ப அவரால் சக்சஸ் கொடுக்க முடியல. ஒரு அண்டர் ஆக்டர் ஆயிட்டாரு. மறுபடியும் ஒரு கம்பேக் கொடுத்து திருப்பி ஒரு சக்சஸ் கொடுக்கணும்னு நம்ம ரீல் அண்ட் ரீல் சேனல் சார்பா வாழ்த்துக்களை தெரிவிச்சிருவோம். அடுத்து நம்ம பார்க்க போறது சோனம் ஷூட் அவரை தான் பார்க்க போறோம். இவர் வந்து ஒஸ்தி படத்துல வில்லனா நடிச்சிருப்பாரு இல்லையா, டேனியல் என்ற கேரக்டர்ல. அவர் தான் சோனம் ஷூட் அவர்கள். இவர் படத்துல வில்லனா இருந்தாலும் நிஜத்துல நிறைய ஏழைகளுக்கு ஹெல்ப் பண்றது ஒரு நல்ல ஒரு மனிதரா இருக்காரு. சிரஞ்சீவி சார் ஒரு படத்துல நடிச்சிட்டு இருந்திருக்காரு. அதுல வந்து இவர் வந்து அடிக்கிற மாதிரி ஒரு ஷாட் ஒன்று வச்சிருக்காங்க. சோனம் ஷூட்டை வந்து சிரஞ்சீவி சார் வந்து அடிக்கிற மாதிரி ஷாட் வச்சிருக்காங்க. அதுல சிரஞ்சீவி சார் சொல்லியிருக்காங்க, உங்களை எப்படி சார் அடிக்க முடியும், அடிச்சா மக்கள் ஏத்துக்க மாட்டாங்க அப்படின்னு. அந்த அளவுக்கு ஒரு வில்லனாவே இருந்தாலும் ரியல் லைஃப்ல ஹீரோவா இருந்திருக்காரு. அடுத்து பாத்தீங்கன்னா நம்ம VGS, அதாவது மக்கள் செல்வன் விஜய் சேதுபதி சார் அவர்கள். இவரோட சக்சஸ் பின்னாடி காரணம் இவர் போட்ட எஃபர்ட் தான். ஆனா சக்சஸ் லேட்டா கிடைச்சது. லேட்டா கிடைச்சும் லேட்டஸ்டா கிடைச்சிருக்கு. இவரு நிறைய படங்கள்ல கேரக்டர் ஆக்டர்ஸா நடிச்சிருக்காரு. தனுஷ் சாரோட புதுப்பேட்டை, வெண்ணிலா கபடி குழு போன்ற படங்கள் நடிச்சிருக்காரு. அதே விஷ்ணு விஷாலோட 2வது படமான பலே பாண்டியா படத்திலையும் அவருக்கு ஃப்ரெண்டா நடிச்சிருப்பாரு. ஒவ்வொரு முறையும் ரிஜெக்ஷன் நிறைய படங்கள்ல ரிஜெக்ஷனையும் பார்த்திருக்காரு. ஒரு முறை நம்ம சினிமா வேண்டாம், நம்ம ட்ரை பண்ணதெல்லாம் போதும், வேற வேலைக்கு போயிடலான்னு கிளம்பும் போதுதான் இயக்குனர் சீனு ராமசாமி சார் கூப்பிட்டு தென்மேற்கு பருவ காற்று படத்து மூலமா அவர் அறிமுகப்படுத்தி வச்சாரு. அதுக்கப்புறம் ஒரு வெற்றி நான் சொல்லி தான் தெரியணும் இல்ல, அசுர வெற்றியை பெற்றாரு நம்ம விஜய் சேதுபதி சார். பிக் பாஸோட 2 சீசனா, அதாவது சீசன் 8, சீசன் 9 ஹோஸ்ட் பண்ணாரு. அடுத்து நம்ம பார்க்க போறது நம்ம A.R. ரஹ்மான் சார் அவர்கள் தான். A.R. ரஹ்மான் சார் வந்து ஒரு மியூசிக் ஸ்கூல் ஒன்று நடத்திட்டு வராங்க. அதுல ஒரு விஷுவல் இன்பாடுக்கு சான்ஸ் கொடுத்து இலவசமா சொல்லி கொடுக்குறாங்க. அதுல அந்த விஷுவல் இன்பாடை சேர்த்து விட்டு யாருன்னு பாத்தீங்கன்னா நம்ம கமல் சார் தான் சேர்த்து விட்டுருக்காங்க. அதுக்கப்புறம் நம்ம பார்க்க போறது RJ பாலாஜி அவர்கள். இவர் RJவா நமக்கு தெரியும், நிறைய படங்கள் நடிச்சிருக்காரு. மூக்குத்தி அம்மன் போன்ற படங்கள் டைரக்ட் பண்ணிருக்காரு. இப்ப சூர்யா சாரை வச்சு கருப்பு படம் டைரக்ட் பண்ணிருக்காரு. நம்ம எல்லாருக்குமே தெரியும். இவரு நிறைய பேருக்கு ஹெல்ப் பண்ணிருக்காரு. யாருக்கு தெரியும், 2015ல ஃபிளட் வந்த டைம்ல நிறைய பேருக்கு ஹெல்ப் பண்ணிருக்காரு. இறங்கி வேலையும் பார்த்திருக்காரு. ஜல்லிக்கட்டு போராட்டத்திலும் இவரு கலந்துகிட்டாரு. அடுத்து பாத்தீங்கன்னா நம்ம இப்பாஃப் ஆதி அவர்கள். இவரு மியூசிக் டைரக்டரா வந்த பிறகு இவர் மாதிரி கஷ்டப்படுற நிறைய பேருக்கு வாய்ப்பு கொடுத்திருக்காரு. நம்ம பிக் பாஸ்ல வந்து அசல் கோலார் இருக்காருல்ல, அவருக்கும் இவர் தான் வாய்ப்பு கொடுத்திருக்காரு. நிறைய பேரை இவர் அறிமுகப்படுத்தி வச்சிருக்காரு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நம்ம சமந்தா அவர்கள். இவங்களோட கதை வந்து ஒரு மோட்டிவேஷனல் ஸ்டோரியா இருக்கும். ஏன்னா ஸ்கின் டிசீஸால ரொம்ப பாதிக்கப்பட்டாங்க கடந்த 2022ல. இனிமே சமந்தா அவ்வளவுதான் முடிஞ்சு அந்த மாதிரிலாம் பேசிட்டு இருந்தாங்க. அதெல்லாம் உடச்சு இன்னைக்கு வந்து ஒரு இடத்துல நிக்கிறாங்க. இவ்வளவு பெரிய விஷயம் இல்ல. இவங்க நிறைய தொண்டு நிறுவனங்களும் செஞ்சிருக்காங்க. இவங்க வினய் தண்டர்வாயா படத்துல ஒரு சின்ன கேரக்டர் தான் அறிமுகமானாங்க. அதுக்கப்புறமா மாஸ்கோவின் காவேரி, பானா கத்தாடி, அஞ்சான், தளபதியோட கத்தி, நம்ம சிவகார்த்தியன் சாரோட சீமராஜா, நம்ம விஜய் சேதுபதி சாரோட காத்து வாக்குல 2 காதல், அந்த படங்கள்லாம் நடிச்சாங்க. புஷ்பா படத்துல அந்த பாட்டுக்கும் வந்திருப்பாங்க. என்ன பாட்டு நான் சொல்லி தான் தெரியணும், உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கும், அது வேண்டாம். அதுக்கப்புறமா இவங்க நிறைய விஷயங்கள் இன்னும் தொண்டு நிறுவனங்களை செஞ்சுட்டு தான் இருக்காங்க. அவங்களுக்கு நம்ம ரீல் அண்ட் ரீல் சேனல் சார்பா வாழ்த்துக்களை தெரிவிச்சிடும். வாழ்த்துக்கள் சமந்தா மேம். அதுக்கப்புறமா பாத்தீங்கன்னா நம்ம KPY பாலா அவர்கள். இவர் வந்து கலகப்போதையார் சீசன் 6ல அறிமுகமானாரு.
அது கண்டஸ்டண்டா வந்தாரு. அதுல நல்லா பெர்ஃபார்ம் பண்ணாரு, நிறைய பேர் சிரிக்க வச்சாரு, டைட்டில் வின்னரும் ஆனாரு. இது வந்து ஆன் ஸ்கிரீன்ல. ஆஃப் ஸ்கிரீன்ல பாத்தீங்கன்னா நிறைய இன்சல்ட்டை சந்திச்சிருக்காரு. இவர் நிறைய ஈவெண்ட்லாம் அட்டன் பண்ணும்போது இவர் மேல டீ எல்லாம் ஊத்திருக்காங்க அப்படின்னு அவரே சொல்லியிருக்காரு ஒரு ஷோல. இப்ப இவர் வந்து நிறைய பேருக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காரு. ஆம்புலன்ஸ் வாங்கி கொடுத்திருக்காரு, ஒருத்தங்களை ஆட்டோ வாங்கி கொடுத்திருக்காரு, ஒரு ஆக்டருக்கு ஹெல்ப் பண்ணிருக்காரு. இந்த மாதிரி அவரால் முடிஞ்ச வரைக்கும் அந்த ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காரு. இதெல்லாம் அவர் பண்றாரு. இவர் பெரிய பணக்காரன்னு கேட்டீங்கன்னா அதான் கிடையாது. இவர் ஈவெண்ட்ல சம்பாதிக்கிற பணங்களை மக்களுக்காக செலவு பண்றாரு. கண்டிப்பா ஒரு பால் சுற்றி நின்ற ஊரின் பாடு தான் பாடணும். அவர் தான் நம்ம கேபிஒய் பாலாண்ணா அவர்கள். அவருக்கு வாழ்த்துக்களை தெரிவிச்சிடும். வாழ்த்துக்கள் கேபிஒய் பாலாண்ணா. அதுக்கடுத்து மறைந்த சின்ன கலைவாணர் விவேக் சார் அவர்கள். இவர் வந்து படத்துல காமெடி பண்ணிருக்காரு, சமூகத்துக்கான கருத்துக்களையும் காமெடி மூலமா சொல்லியிருக்காரு. இதெல்லாம் சொன்னது மட்டும் இல்லாம நிஜத்திலையும் சில விஷயங்களை அவர் செஞ்சிருக்காரு. நிறைய மரக்கன்றுகள் நடணுன்றதுதான் இவருடைய ஆசையா இருந்திருக்கு. அதையும் அவர் சாகிறதுக்கு முன்னாடி செஞ்சுட்டு தான் இருந்தாரு. ஆக்டர்ஸ்ல அப்துல் கலாம் ஐயாவை பேட்டி எடுத்த ஒரே ஆளு இவர் தான். அவர் சொன்ன விஷயம் தான் அந்த மரக்கன்றுகள் நடணுன்ற விஷயம் வந்து அதுல இருந்து விவேக் சார் வந்து அதை செஞ்சுட்டு இருந்தாங்க. இப்ப அவருடைய ரசிகர்களும் அதை செஞ்சுட்டு இருக்காங்க. இதுதான் நம்ம விவேக் சார் அவர்கள். அடுத்து நம்ம பார்க்க போறது நகைச்சுவை நடிகர் தாமு அவர்களை பத்தி தான் பார்க்க போறோம். இவர் வந்து கில்லில ஓட்டேறு நிறைய கேரக்டர் நடிச்சிருப்பாரு இல்லையா, அவர் தான் தாமு அவர்கள். தளபதியோட பத்ரி, காதலுக்கு மரியாதை, என்றென்றும் காதல் போன்ற படம் நடிச்சாரு. இவரு இப்ப சினிமா விட்டுட்டு நிறைய குழந்தைங்களை படிக்க வைக்கிறாரு. இவர் தெரிஞ்சுக்கிட்டு மிமிக்ரி கலையும் நிறைய பேருக்கு சொல்லி கொடுத்துட்டு இருக்காரு. அதுக்கு ஒரு கிளாஸும் எடுத்துட்டு இருக்காரு. அடுத்து நம்ம பார்க்க போறது நயன்தாரா அவர்கள். இவங்க ஐயா படத்துல அறிமுகமான பிறகு நிறைய சர்ச்சைகளை சந்திச்சாங்க, நிறைய கிரிட்டிசிசங்களை சந்திச்சாங்க. அதெல்லாம் பார்க்காம நிறைய பழிச்சாங்க. அதுக்கப்புறமா இப்ப லேடி சூப்பர் ஸ்டாரா வந்திருக்காங்க. ஏன்னா லேடி சூப்பர் ஸ்டார் கூப்பிடாதீங்க அப்படின்னு அவங்களே சொல்லிட்டாங்க. அது வேண்டாம். அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா ஒரு சில பேர் செஞ்ச உதவியெல்லாம் வெளியே தெரியுது, பட் நிறைய பேர் செஞ்சது தெரிய மாட்டேங்குது. அதுதான் விஷயம். நம்ம அஜித் சார் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 2015 ஃப்ளட் வந்த டைம்ல அந்த வெள்ளத்துல பாதிக்கப்பட்ட மக்களை அவரோட வீட்டில் தங்க வச்சிருக்காரு. அவரோட வீட்டில் வேலை பார்க்குற சர்வன்ஸ்க்கும் சொந்தமாக வீடு கட்டி கொடுத்திருக்காரு. இது போக 2018 இவரு ட்ரோன் பயிற்சியும் சொல்லி கொடுத்திருக்காரு. கவர்மெண்டோட சேர்ந்து ட்ரோனுக்கான பிளானையும் போட்டு கொடுத்தாரு. அதுக்கப்புறமா நம்ம பார்க்க போறது ஆக்டர் கருணாஸ் அவர்கள். இவர் வந்து பார்த்தீங்கன்னா நடிப்பு மட்டும் தாண்டி ஒரு மெர்ஸும் வச்சிருந்தாரு. அந்த மெர்ஸோட பேர் வந்து லொடுக்கு பாண்டி. அதான் அந்த மெர்ஸோட பேரு. இந்த லொடுக்கு பாண்டின்றது வந்து இவருடைய நந்தா படத்துல ஒரு காமெடினா அறிமுகமாகும் போது அந்த கேரக்டரோட பேர் அதுதான். அதை வச்சு ஒரு மெர்ஸ் நடத்திட்டு வந்தார். இப்ப நடத்துறாங்களான்னு தெரியல, அப்ப நடத்திருந்தாராம். நம்ம ஆர்யா அவர்கள், அவரும் ஒரு ஹோட்டல் வச்சிருக்காரு நடிப்பையும் தாண்டி. இது போக ப்ரொடியூஸும் பண்ணிருக்காரு. ஜீவா போன்ற படங்களை அவர் தான் தயாரிச்சிருக்காரு. அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா நம்ம சித்தார்த் அவர்கள், அவருமே பாய்ஸ் படத்தை அறிமுகமான பிறகு நிறைய படம் சான்ஸ் இல்லாம இருந்தாரு. அதுக்கப்புறமா இவரும் ஒரு ப்ரொடக்ஷன் கம்பெனி ஆரம்பிச்சு நிறைய படம் தயாரிச்சு இவரே நடிக்க ஆரம்பிச்சாரு. இன்னும் நடிச்சுட்டே இருக்காரு. கொஞ்சம் சக்சஸ் பார்த்துட்டாங்க. இன்னும் நிறைய சக்சஸ் பார்க்கணும்னு நம்ம ரியல் அண்ட் ரியல் சேனல் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவிச்சிருவோம். அடுத்து இயக்குனர் பாலு மகேந்திரா அவர்கள். அவர் இப்போ இல்ல, மறைந்த இயக்குனர் பாலு மகேந்திரா அவர்கள். இவரு ஒரு பிலிம் ஸ்கூல் நடத்திட்டு வந்ததா சொல்றாங்க. இவர் வந்து ஒரு விஷுவல் இன்பாடுக்கு டைரக்ஷன் மாடல்லாம் எப்படின்றத சொல்லி கொடுத்தாருன்னு ஒரு அந்த விஷுவல் இன்பாடே ஓப்பனா சொன்னாரு. அதுக்கப்புறமா நம்ம சிவகார்த்திகேயன் அவர்கள். இவர் வந்து நிறைய பேர் ஹெல்ப் பண்ணிருக்காரு, பட் வெளித்திர நிறைய பேர் பண்ணிருக்காரு. இவர் ப்ரொடக்ஷன் கம்பெனி ஆரம்பிச்ச பிறகு அவங்களுடைய நண்பர்களுக்கு சான்ஸும் கொடுத்திருந்தாரு. அடுத்து மறைந்த ஆக்டர் வடிவேலு பாலாஜி அவர்கள். இவர் வந்து விஜய் டிவில அதிர்ச்சியில சிரிச்சா போச்சு ரவுண்ட்ல நம்ம சிரிக்க வைப்பாரு, நம்ம எல்லாருக்குமே தெரியும். இவர் கோவிட் டைம்ல நிறைய பேர் ஹெல்ப் பண்ணிருக்காரு, நிறைய பேரை காப்பாத்திருக்காரு. பட் அவரால் காப்பாற்ற முடியல. கடந்த 2020 நம்மளை விட்டு போயிட்டாரு. பட் இவர் போனாலும் இவரை பத்தி பேசத்தான் இருக்கும். புகழ் போன்ற கலைஞர்களை இவர் தான் கூட்டிட்டு வந்திருக்காரு. நடிப்பையும் தாண்டி ஒரு சில பேர் ஒரு சில வேலைகளை செய்யறாங்க. என்னென்ன வேலைன்னு பார்க்கலாமா? சூர்யா சாரோட தம்பி கார்த்தி அவர்கள் வந்து படிச்சது இன்ஜினியரிங் தான் படிச்சாரு. பட் இவர் வந்து இப்ப நடிக்க வந்துட்டாரு. அது போக ஒரு விவசாயமும் பண்ணிட்டு இருக்காரு. ஆக்டர் கிஷோர், அதாவது பொல்லாதவன் படத்துல டேனியல் பாலாஜிக்கு அண்ணா நடிப்பார்ல, அவர் தான் நம்ம கிஷோர் அவர்கள். இவரும் நடிப்பையும் தாண்டி அவங்க ஊர்ல விவசாயம் பண்ணிட்டு இருக்காரு. எவ்வளவு பெரிய விஷயம் இல்ல. இது போக நிறைய பேர் நிறைய விஷயங்கள் செஞ்சுட்டு தான் இருக்காங்க. அவங்க சரி எல்லா விஷயங்களுமே வெற்றி பெறணும்னு நம்ம ரியல் அண்ட் ரியல் சேனல் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவிச்சிருவோம். நான் சொன்ன இத்தனை பேர்ல யாரோட கதை உங்களை இன்ஸ்பயர் பண்ணுதுன்றதை மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. சினிமா ஃபேன்ஸா உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. மேலும் கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க. நான் எதை சொல்ல மறந்தா அதையும் கமெண்ட்ல சொல்லுங்க. மேலும் தகவலை தெரிஞ்சுக்க நம்ம ரியல் அண்ட் ரியல் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. இப்ப உங்களிடமிருந்து விடைபெறுவது சினி ஜோஷ். நம்ம கூட இருக்க நம்ம நல்லா பாத்துக்கிட்டா மேல இருக்க நம்ம நல்லா பாத்துப்பான்.